ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணாப்படி, புதுசா இடம் ஒண்ணு வாங்கி வீடு கட்டிட்டுருக்கேன். டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்கிறனால என்னால சைட்ல போய் மானிட்டர் பண்ண முடியறதில்ல. சைட்ல என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானும் 4G சோலார் கேமரா பத்தி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன். அவருக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. உடனே போய் ஃபிக்ஸ் பண்ணிரு அப்படின்ட்டாங்க. நம்மளும் கேமரா எடுத்துட்டு சைட்டுக்கு போயிட்டோம். இந்த கேமரா மோஸ்ட்லி யார் யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, எம்ப்டி லேண்டா இருக்குது. அங்க ஈபி லைன்ல இல்ல அப்படிங்கிற இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கீங்க, ஆர்க்கிடெக்ட்டா இருக்கீங்க அப்படின்னா 4, 5 சைட்ல போட்டுட்டு ஒரு இடத்துல இருந்தே நீங்க சைட்ட மானிட்டர் பண்ணிக்கலாம். இது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோலார் பேனல் வந்துரும். இந்த பாக்ஸ்லேயே வால் கிளாம்பு, போல் கிளாம்பு, அப்புறம் சோலார் பேனல வைக்கக்கூடிய ஸ்டாண்டு எல்லாமே அட்டாச்டா வந்துரும். இன்க்ளூடிங் ஸ்க்ரூஸ் மொதற்கொண்டு வந்துரும். ஜஸ்ட் இந்த பாக்ஸ மட்டும் நீங்க எடுத்துட்டு போனீங்க போதும். எந்த சைட்ல வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, 2 வே கம்யூனிகேஷன் இருக்குது. அதாவது சைட்ல வந்து வீடியோ மட்டும் இல்லாம ஆடியோவோடயே ரெக்கார்ட் ஆகும். நீங்க பேசினாலுமே வந்து அந்த ஆப்போசிட் சைட்ல கேட்கும். அதே மாரி அடிஷனலா கலர் வியூவும் இருக்குது. நீங்க இதில வர எல்இடி எனேபிள் பண்ணிட்டு நைட் டைம்லயும் உங்களுக்கு கலர் வியூல பார்த்துக்கலாம். இது கூட அட்டாச்சடா சோலார் பேனல் வந்துறதுனால நீங்க வந்து ஈபி லைன் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டைரக்ட்டா சோலார் பேனல் மூலமே சார்ஜ் ஆகிக்கும் பேட்டரி. அதே மாரி நைட் டைம்லயுமே வந்து ஒர்க் ஆகும். இந்த கேமரா வந்து எல்லா 4G சிம்மையும் சப்போர்ட் பண்ணும். ஸோ நீங்க இன்ஸ்டால் பண்ற சைட்ல எந்த சிம் கார்டோட சிக்னல் நல்லா கிடைக்குதோ, அந்த பிராண்ட் சிம் கார்டு நீங்க வாங்கி போட்டுக்கலாம். அதே மாரி 256 ஜிபி எஸ்எஸ்டி வரைக்கும் நீங்க இதில யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளேபேக்கும் பார்த்துக்கலாம். இதோட இன்ஸ்டால் பண்ண வீடியோ இது கூட அட்டாச் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டால் பண்ணி முடிக்கும்போது இருட்டாயிருச்சு.